இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, இல்ல அடுத்த அடி உனக்கு விடுவும் ஜாக்கிரதை. டேய், என்னடா முறைக்கிற? கழுத்த புடிச்சு வெளியே தரனா உனக்கு தான் சிங்கம். முதலாளி ஏதோ காரசாரமா பேசிட்டு இருந்தீங்களாட்டு இருக்கு. கமிஷன் பத்தலின்னு ஆண்டவர் கத்துனாரா? யோ, வயிற்று சில கலப்பாதியா, ஆண்டவருக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு கமிஷனே வேணாம்னு சொல்லி யாழ அடிச்சு அனுப்புறாரு. என்ன முதலாளி சொல்றீங்க? ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒரே ஓவர் நைட்ல மாறுற ஆள் கிடையாது. அப்புறம் நீங்க அவர்கிட்ட தேவையில்லாம ஏதாவது ஏட கூடமா பேசிட்டீங்களா? அந்த ஆள் தான் அனாவசியமா பேசுறாரு. நான் நேர்மையா தொழில் செய்யணுமா, இல்லனா அவர் என் மேல ஆக்ஷன் எடுப்பாராம். என் செல்வாக்க பயன்படுத்தி பெரிய பெரிய ஆளுங்களை பிடிச்சு நான் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஓ இன்ஸ்பெக்டர் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு போன் கால், அவரை வேற எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டுருவேன். டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, ஆண்டவர்கிட்ட நான் பேசுறேன். பேசு. எப்பவும் போல கமிஷன் அதிகமா வாங்கிட்டு அமைதியா இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணு. என் லைன்ல கிராஸ் பண்ணா அடி வேரோட அழிச்சிருவேன்னு சொல்லி எடுத்து சொல்லியா? இல்ல முதலாளி, என்ன சொல்றேன்னா நீங்க போல என்ன ரெண்டு பேரும் மரியாதையா போயிடுங்க. ஆமா செல்லப்பல அந்த லட்டி எடு. ரெண்டு காட்டு காட்டினாதான் இவனுங்கெல்லாம் சரி வருவானுங்க. சார் ரொம்ப ஆடுறீங்க சார். நேரம் வரும்போது என் ஆட்டத்தை நான் காட்டுறேன். நான் யாரு, என் செல்வாக்கு என்னன்றது அன்னைக்கு உங்களுக்கு புரியும். டேய், முதல்ல ஏன் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு போடா. இனிமே பிரச்சனை கம்ப்ளைண்ட் நான் மட்டும் ஸ்டேஷனுக்குள்ள வா. கமிஷனு லஞ்சம்னு கொடுக்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டு உள்ள வந்த திரும்ப போக மாட்டேன். இங்கேயே அடிச்சு உன்னை சமாதி ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? பட பரமர என்ன அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல இது கனவா நினைவா? கிள்ளி பாத்துக்கோங்க. என்ன கேள்ற? இல்ல இது நினைவுதான். ஆண்டவரே, ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன், உங்களுக்கு என்னாச்சு? நமக்கு யார் திருந்தினாலும் பிடிக்காது, நீங்களே திடீர் திருந்திட்டா எப்படி? எதுக்கு இந்த புது அவதாரம்? தயவு செஞ்சு சொல்லுங்க. பரமர, ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? கேள்றா, கடைசி காலத்திலேயாவது அவன் திருந்த வேண்டாமா? அது திருந்துறது சரிதான், அதுக்குன்னு ஒரு முறை வேண்டாமா? படிப்படியா மாறினா கூட பரவாயில்ல, இப்படி தடாலடியா திருந்துனா எங்க வாழ்க்கையில என்ன ஆகிறது? ஒருத்தன் திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டானா முழுசா மாறிடணும். அந்த பக்கம் ஒரு காலு இந்த பக்கம் ஒரு கால்னு இன்ஸ்டால்மெண்ட்ல மாறினாலும் சரி வராது. எப்பவும் கை நீட்டியே பழக்கப்பட்ட நமக்கு கை அரிக்கத்தான் செய்யும். நம்ம கைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மனசு தெளிவாயிட்டா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல, புரியுதா? பரமர, இனிமே என் ஸ்டேஷனும் இப்படித்தான் இருக்கும், நானும் இப்படித்தான் இருப்பேன். நீங்களும் தயவு செஞ்சு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சூப்பர் தலைவரே, இங்க வந்து பேசுற. நீங்க இப்படி மாறும்னுதான் நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். அது நடந்துருச்சு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்பவும் நீங்க கம்பீரமா இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு அழகா கம்பீரமா இருக்கிறீங்க. என்ன போய் சொல்றா பாருங்க. ஆண்டவர் போற போக்கே சரியில்லை. அவர் ஏன் மாறினாரு, எப்படி மாறினாரு, இதுக்கு பின்னாடி யாரு? யாரா இருந்தாலும் தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? போங்க சார், சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு. இப்பதான் நல்லவரா மாறி இருக்காரு, அது பொறுக்காது உங்களுக்கு. கெடுக்க வந்துட்டாரு. போங்க சார். ஓவர் 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 ஓவரோ ஓவர். நீ எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க? நான் உங்களை தான் பாக்குறேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் பாக்குறேன் நீ என்ன பாக்குறத. நீங்க ஏன் சார் என்ன பாக்குறீங்க? நீ ஒழுங்கா வேலை செய்யறியான்னு உன்னை பார்த்தேன். நானும் அததான் பார்த்தேன் சார். உன் மேலதிகாரி வேலை செய்யறனா இல்லையான்னு நீ செக் பண்ணுவியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். நான் சாதாரணமா தான் பார்த்தேன்னு சொல்ல வந்தேன்.
ஸ்மைலு, போய் சொல்லாத. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியும். நானு கமிஷன் வேண்டான்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ இவ்வளவு நாளா வேப்பலை அடிச்சுதான் நான் மாறினேன்னு நினைச்சிடாத. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. நான் செஞ்ச பாவம் தான் என் பொண்ணுங்க தலையில வந்து விடியுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நான் செய்யற தப்பு அவங்களுக்கு தண்டனையா மாறிடக்கூடாது. என் பொண்ணுங்களுக்காகத்தான் நானே முடிவெடுத்து மாறி இருக்கிறனே தவிர நீ சொன்னதுனாலலாம் இல்ல. சார், நீங்க மாறுறதுதான் எனக்கு முக்கியமே தவிர யார் சொல்லி மாறினீங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல சார். சொல்ல போனா தப்ப உணர்ந்து நீங்களாவே மாறிட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான் ரியலி யூ ஆர் கிரேட் சார். ரியலி யூ ஆர் கிரேட் பா. அதுதான் சார் நிரந்தரமாவும் இருக்கும். நான் சொன்னதால நீங்க மாறி இருந்தா உங்க முழு மனசோட அது நடக்காம கட்டாயத்தால நடந்ததா இருந்திருக்கும். அது ரொம்ப நாள் நிலைக்கவும் நிலைக்காது சார். ஏன்னா நீங்க போற வழி சரின்னு அப்பவும் நீங்க நம்புறதுனால எப்ப வேணாலும் நீங்க மனசு மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்களே ரியலைஸ் பண்ணி மாறினதுனால திரும்பவும் எப்பவும் பழைய நிலைமைக்கு போக மாட்டீங்க சார். சார், நெருப்பு சுடும்னு அனுபவிச்சு தெரிஞ்சவங்க கூட அதை எப்படி தொடறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களோ அந்த நிலைமையில தான் சார் நீங்களும் இருக்கீங்க. உங்களை மாத்தின பெருமை எல்லாம் எனக்கு வேணாம் சார். நீங்க மாறின சந்தோஷமே எனக்கு போதும். நான் மாறினதுக்கு முழு காரணமும் நீ தான் தங்கம். நீயும் நானும் என்னைக்கு இந்த வேஷத்தை கலைக்கிறோமோ அன்னைக்கு நான் முழுசா மட்டும் ஒத்துக்குவேன். என் பொண்ணு அப்பாவுக்கே பாடம் எடுக்கிறானா அதை விட வேற என்ன பெருமை இருக்கு? என்னால முடியலண்ணே, ரத்தம் கொதிக்குது. நான் அடி வாங்கினதுல ஒரு மேட்டர் இல்லண்ணே. ஆனா அந்த ஆளு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். முன்ன மாதிரி நீங்க வெறும் பார் ஓனரா இருந்தா பரவாயில்ல, இப்போ நீங்க கட்சியில ஒரு முக்கியமான புள்ளின. ஸ்டேஷன்ல நீங்க அவமானப்பட்டது தெரிஞ்சா ஒரு பையன் உங்களை மதிக்க மாட்டான். கட்சியில இருக்கிற உங்க செல்வாக்கும் போயிடுனே. உங்க கெத்த கட்டுறதுக்காக அவனை ஏதாவது செய்யணும்னே. செய்வோம்டா, கண்டிப்பா செய்யறோம். அவனை மன்னிச்சு விடல நான் சொல்லையே. ஆனா கொல்ல வேணாம்னு சொல்றீங்களே. டூப்ளிகேட் விக்காம எப்படி பார் நடத்துறது? ஆனா அவன் டூப்ளிகேட் விற்க கூடாதுன்னு சட்டம் போடுறான். ஏன்னா ஆக்சன் எடுப்பேன்னு மிரட்டுறான். அவனை இப்படியே விட்டா பெரிய தலைவலியா வந்து நிப்பான். டேய், அவன் ஆக்ஷன் எடுத்து கடையை மூட வச்சிருவானா? எந்த ஆளுங்களை வச்சு லைசென்ஸ் வாங்கனோ அதே ஆளுங்களை வச்சு கடையை திரும்பவும் திறப்பண்டா. இது ஒரு விஷயமே கிடையாது. அவன் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னதும் அது நமக்கு நல்லதுதான். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் மிச்சமாகுதுல. அந்த முடிவை அவன் டீசென்டா சொல்லியிருந்தானா நம்ம அவனை கழட்டி விட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளு எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன கேவலப்படுத்திட்டான். நான் இது வரைக்கும் இப்படி அசிங்கப்பட்டதே கிடையாது. நான் பதிலடி கொடுக்கணும்னா இதை விட அவனை பெருசா அசிங்கப்படுத்தணும். காக்கி யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல தானே என்கிட்ட அவன் ஆட்டத்தை காட்டினான். அந்த காக்கி யூனிஃபார்ம் அவன் இனிமேல் போட முடியாத அளவுக்கு அவனுக்கு செக் வைக்கிறான்டா. லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி தானே என்ன அவன் அவமானப்படுத்தினான். அவன் அதே லஞ்சத்தை வச்சு அவன் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க வைக்கிறான்டா. அவனை பாக்குறவங்களா இன்ஸ்பெக்டர் சொல்லி சல்யூட் வைக்காம நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி காரி துப்ப வைக்கிறான்டா. அவன் வெளியில தலை காட்ட முடியாம அவன் வீட்டுக்குள்ளேயே மனசு புழுங்கி புழுங்கி சாகணும்டா. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? இவ்வளவு நேரமா அத பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப திட்டம் ரெடி ஆயிடுச்சு. குருமூர்த்தியை குறி வச்சு அடிக்கிற வேலைய இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்தாங்க சார். டேய் நில்லு, வாடா. என்ன இதெல்லாம்? சரக்கும்
ரைஸும் சைடிஷும் சார். அது எனக்கு தெரியுது. நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் சொன்னேன்? சார் ஒரு கோட்டு ஒரு முட்டை பொடிமா சார். நீ என்ன கொண்டு வந்திருக்க? ஒரு ஃபுல் பாட்டில் சிக்கன் 65, லெக் பீஸ், ஒரு போட்டி சிக்கன் ஃப்ரை. என்னடா இதெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? உங்க பார்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்களா? இல்ல என் உடம்ப பார்த்து கொண்டு வந்தியாடா? இல்ல சார், கொண்டு வந்து வைக்க சொல்லி அந்த சார் தான் சொன்னாரு. யாரா அவன்? அதோ வராரு. ஒரு டைப்பா தான் இருக்கான். வணக்கம் பரமன் சார். வாங்க முதலாளி, உட்காருங்க. ஆமா, இது உங்க பார் இல்லையே, நீங்க எப்படிங்க? உங்களை பார்க்கணும் தான் வந்தேன் சார். டேய் சாருக்கு சரக்கு ஊத்தி கொடுறா. சரிண்ணே. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? கவனிப்பெல்லாம் பலமா இருக்க. நான் எப்போ இப்படிதான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். அதுக்காக பார் பாயாவே மாறிட்டீங்களே. சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. உங்க இன்ஸ்பெக்டர் தான் பழசையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றாரு. நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்ச முதலாளி. ஸ்டேஷன்ல நடந்ததை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆண்டவர் ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு. அவர் நல்ல மூட்ல இருக்கிறப்ப சொல்றேன், நீங்க வந்து பேசி சமாதானமா போங்க. இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். ஸ்டேஷன்ல வச்சு உங்கால என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த ஜென்மத்துல அவர் செஞ்சதை மறக்கவே முடியாது. அதான் சொன்னேனே முதலாளி, அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்து. வேணாம் சார், என்ன சமாதானம் பண்ண பாக்காதீங்க. சரக்கா குடிங்க சார். நேர்மையா இருக்கணுங்கிறது அவரோட இஷ்டம். அதுக்காக என் தொழில எப்படி நடத்தணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது என்னோட பிரச்சனை சார். அதை நான் பாத்துக்கிறேன். உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் எடுத்த முடிவால மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டி கட் ஆயிடுச்சே. அந்த பணத்தை ரெகுலரா ஒரு செலவுக்கு நீங்க வச்சிருந்திருப்பீங்கல்ல. இனிமே அந்த செலவு எப்படி சமாளிக்க போறீங்க? அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் முதலாளி. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். வேற ஏற்பாடு செய்யறதுக்கு பதிலா வேற இன்ஸ்பெக்டரை கொண்டு வந்துட்டா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என் ஏரியால இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு சாதகமா இருக்கணும். என்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு கண்டுக்காம போயிடணும். ஆனா உங்காலு நேர்மா நியாயம்னு வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன கேவலப்படுத்திட்டாரு. அவரோட ஸ்டேஷன்ல இருந்து நான் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஆமா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டேய், இந்தாங்க. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் உங்க இன்ஸ்பெக்டர் டேபிள் டிரால வச்சிருங்க. என்ன யோசிக்கிறீங்க சார்? இந்த சரக்கு சைடிஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க சார்? நான் உங்ககிட்டயே கேட்டேன், உங்க வேலையை பாடுறா. சொல்லுங்க. ஒரு 1500 ரூபா இருக்கும் சார். இல்ல 2000 ரூபா இருக்கு, வச்சுக்க. 500 ரூபா உனக்கு டிப்ஸ், தூக்கிட்டு போ. அமைதியாரு, பேசிக்கலாம். என்ன சார், உங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? கிறுக்கு பிடிச்சது எங்களுக்கு இல்ல, உனக்குதான். என் ஆண்டவர் எனக்கு மேலதிகாரி மட்டுமல்ல, எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரர். எனக்கு அவர் சாமி மாதிரி. அவருக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றியா? ஏன் மூலமாவே அவருக்கு குழி தோண்ட பாக்குறியா? இங்க பார், என்ன வெட்டி போட்டாலும் அது நடக்காது. சார், உணர்ச்சி வசப்பட்டு பேசாம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க சார். நமக்குள்ள ஒரு டீல் போட்டுப்போம். இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பெருசா கவனிக்கிறேன். நீ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கமிஷன் வாங்குறவன் தான், கட்டிங் அடிக்கிறவன் தான். ஆனா காசுக்காக என் ஆண்டவர் முதுகுல குத்துற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் இல்ல. எனக்கும் மனசாட்சி விசுவாசம் எல்லாம் இருக்கு. காசுக்காக விசுவாசத்தை எல்லாம் விற்க முடியாது. வேற யாராவது என்ன விலை பேசியிருந்தா வெட்டி போட்டிருப்பேன். பழகின காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க சார், கொஞ்சம் நிதானமா. நிறுத்தியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இனிமே இந்த டீலிங்க பத்தி பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
மரியாதையா உன் அல்ல கை கூட்டிட்டு கிளம்பு. யோ என் அண்ணோட லெவல் தெரியாம நீயும் இன்ஸ்பெக்டர் மேலும் மேலும் தப்பு பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். டேய் பூஜா, விசுவாசத்தை காட்டுறன்னு ஓவரா வாலாட்டிட்டு இருக்காத. அப்படியே நறுக்கிடுவேன். மொட்டியில் இருக்கிறனால மேல கைய வைக்க வேண்டாம்னு பாக்குறேன். யோ டேய் விடுறா, அவரை வேற மாதிரி டீல் பண்ணிப்போம். டேய், நீ எந்த ரூட்ல வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு எதிரா உன்னால என்ன திருப்பவே முடியாது. நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறேன். உன் பார மட்டும் கண்டுக்காம விட்டுற சொல்லிடுறேன். நீ பொறுமையா வந்து ஆண்டவரை பேசி சமாதானப்படுத்து. இல்லாட்டி உன் வழிய நீ பாத்துக்க, எங்க வழிய நாங்க பாத்துக்கிறோம். திரும்பவும் நீ ஆண்டவருக்கு எதிராக கொம்பு சுத்துறேன்னு வையே, நடக்கிறதே வேற. ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை நடத்துங்க. இந்த நேரத்துல மெசேஜ் அனுப்புறாங்க. யார் நம்பர் இது? ஏன் பொண்ணு போட்டாவை ஏன் அனுப்பியிருக்காங்க? சார் என்ன சார், போன்ல உங்க பொண்ணு போட்டோவா வந்துட்டு இருக்கா? எல்லா போட்டோஸும் சூப்பரா இருக்குல்ல? என் போன்ல வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அந்த போட்டோஸ் எடுத்து அனுப்புனதே எங்க ஆளுங்க தான். இப்போ உங்க பொண்ணு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கா. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அவ எங்க ஆளுங்களோட கண் பார்வையில தான் இருக்கா. நான் ஒரு போன் பண்ணா போதும், என் கஸ்டடிக்கு அவ வந்துருவா. அதுக்கப்புறம் அவ உயிரை வாங்குறதா இல்ல மானத்தை வாங்குறதா என்னன்னு நான் முடிவு பண்ணல. அது என் ஆளுங்களோட சாய்ஸ்க்கே விட்டுறலான்னு இருக்கேன். டேய், என் பொண்ணு என் உயிரை விட மேலானவன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை கொன்றுவடா, கொன்றுவா கொண்டு. டேய், என் அண்ணா சட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இருடா. டேய், ஒண்ணுக்கு ஒரு ஆபத்துனா எல்லா அப்பனும் ஆவேசப்பட தான் செய்வான். இங்க பாருங்க சார், இப்போ வரைக்கும் உங்க பொண்ணு சேஃபா தான் இருக்கா. அவ இதுக்கு மேலேயும் சேஃபா இருக்கிறது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என் ஆளுங்க என் ஆர்டருக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. பிறந்தப்போ உன் பொண்ணை எப்படி பாத்தியோ அதே மாதிரி இப்ப அவளை இந்த உலகமே பாக்குற மாதிரி என்னால செய்ய முடியும். டேய், அந்த மாதிரி எதுவும் பண்ணிராங்கடா, என் மகன் தாங்க மாட்டா, உயிரையே விட்டுருவாடா. தெரியுதுல, அப்ப ஒழுங்கா நான் சொல்றத நீ செய்யு. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கியா? ஆண்டவருக்கு எதிராக என்னால எதுவும் செய்ய முடியாதியா? ஓஹோ, உன் பொண்ணை விட அந்த ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியம் போல இருக்கு. நீ ஏன் அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் கவலை பண்ணும்? டேய், அவனுக்கு போனை போட்டு அவளை தூக்க சொல்றா. டேய், வேண்டாம். டேய், ஒண்ணும் பண்ணிராதீங்க. அப்ப நான் சொல்றத நீ கேளு. உன் பொண்ணு மான மரியாதையோட கௌரவமா வாழணும்னா உங்க ஆண்டவருக்கு நீ குழி தோண்டிதான் ஆகணும். இப்ப என்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி நீ நடிச்சிட்டு உடனே போய் உன் இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுத்தேனா அடுத்த 5வது நிமிஷமே எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா ஸ்டேஷன்ல எனக்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு வாழ்க்கையோட நீங்க விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்?